ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கோட விலாக் என்னென்னா, நாளைக்கு வந்து தம்பிக்கு பர்த்டே. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம். ஆனந்தம் தான் வந்திருந்தோம். நான் ஆல்ரெடி ராஜபாளையத்தில் ஒர்க்கில் இருந்தனால நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். அவங்க 4 பேர் ஸ்ரீவிலேருந்து வந்தாங்க. வந்தவுடனே உள்ளே போனோடனே அந்த பொங்கல் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ செமையாக இருந்தது. அதில் வந்து அந்த சேவல் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து அம்மூட்டி நின்று ஃபோட்டோ எடுத்தான். அவன் தம்பி வந்து பயந்துட்டான் அதை பார்த்துட்டு. அப்புறம் அந்த லிஃப்ட்டில் வந்து அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அதுதான் அந்த விசிபிளான லிஃப்ட்டில். ஸோ அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான், பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் போய் அந்த பொம்மையெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு ரியலாக தெரிஞ்சதா என்னன்னு தெரில. அது கூட கொஞ்சம் விளாண்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் நீங்களே உங்களுக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. போய் நமக்கு ட்ரெஸ் எடுக்க தெரியுமா என்னன்னு தெரியல. அவன் அப்படியே என்னமோ பண்ணி பார்த்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுக்க நேரடியாக கூப்பிட்டு வந்து எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் டேரெக்டாக அவங்க கூட அவங்களே சூஸ் பண்ண சொல்லி சொன்னதில்லை. இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நீயே சூஸ் பண்ணி எடுனோடனே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவனோட ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ட்டு. ஸோ கடைசியில் அது இதுன்னு மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு டிஸ்கோ கோட் மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கடைசி வரைக்கும் அவன் விடவே இல்லை, எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டு. ஸோ அதையே செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதை எடுத்து அவனை வச்சு பார்க்கும்போது கூட பாருங்கள் அவனோட ஃபேஸை எவ்வளோ ஹாப்பின்னு. ஸோ இதுலேருந்து இனிமேல் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இவனை கூட்டு வந்து தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிறது என்னோடய ஜீனில் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நானும் ஒரு ட்ரெஸ்ஸு பைத்தியம். என்னோடய இதுலேயே அவனும் வரானான்னு தெரியல. சரி, அவன் தான் அப்படி இருக்கான்ட்டு அம்முக்குட்டியை வந்து பார்த்தா அவளுக்கும் ட்ரெஸ்ஸு மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸ் போல். உள்ளே வந்தோடனே அந்த பெரிய கவுன் தான் வேணும்னா, அப்புறம் மறுபடியும் சிம்பிளாக ஏதாவது ஒன்று பாருங்கன்னே 2 பேரும் மாறி மாறி அவங்களுக்குள்ள தான் அவங்களே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி விட்டாச்சு. அவள் ஃபேஸ்லேயும் இதை செலக்ட் பண்ணி நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தோடனே அவளுக்கு பாருங்க அந்த ஹாப்பியை. கடைசியில் எப்படியோ 2 பேரும் மாறி மாறி தேடி ஒன்று எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவள் எங்கள் கையிலேயே கொடுக்கவே இல்லை. கடைசியில் பில் போடுற கவுண்டர் வரைக்கும் அவள் தான் கொண்டு வந்தாள். கீழே இழுக்குதுன்னா கூட கேட்கல. அவங்க அம்மா கேட்டதுக்கு கூட கொடுக்கல, கையிலேயே அவள் வச்சுட்டு இருந்தாள். திரும்ப வந்தோடனே அந்த பொம்மையில் உள்ள ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும்ன்ட்டு இது பண்ணால் சரின்னு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கீழே லிஃப்ட்டில் இறங்கும்போது பார்த்தா சொன்னேன் இல்லையா, அந்த லிஃப்ட்டில் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னு சொல்லிவிட்டு அந்த விசிபிளான லிஃப்ட்டில் அதில் வந்தது அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு தகச்சு போய் இருந்து பார்த்துருந்தாங்க. வெளியில் வந்தோடனே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி அந்த லிஃப்ட்டை பார்த்த சந்தோஷத்தில். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.